இப்போ நம்ம உதாரணமா எந்த ஸ்டேட்டையுமே கூர்ந்து கவனித்து வந்தால் அது எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிறத எக்ஸிட் போல் வேண்டியதில்லை, ஒப்பீனியன் போல் வேண்டியதில்லை, நம்ம சொல்லிடலாம். இப்போ உதாரணமா எக்ஸிட் போல் பண்றதுக்கு ஒப்பீனியன் போல் பண்றதுக்கு முன்னாடி அல்லது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே தெரியும் கேரளாவில் நிச்சயமா மறுபடியும் காங்கிரஸ் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆளுங்கட்சி தோக்க போகுதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். நான் அதை தான் ப்ரிடிக்ட் முதலே பண்ணேன். அதே மாதிரி அசாமை பொறுத்தவரை பிஜேபி தான், அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரை கருத்து கணிப்பிலும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. என்னை பொறுத்தளவில் அதில் நான் எக்ஸிட் சர்வே கண்டக்ட் பண்ணல. ஆனால் அங்கு மிக கடுமையான போட்டி இழுபறியாக இருக்கின்றது. இந்த தமிழ்நாட்டு சர்வேயை பொறுத்தளவில் இது இந்த புள்ளி விவரங்களை அடிப்படையாக கொண்டு நான் சொல்றேன். இதுல எனக்கு எந்த விதமான லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எல்லாம் கிடையாது. நியூட்ரலா என்ன வந்திருக்கோ அதை நான் சொல்றேன். இதுல கலர்டு ஒப்பீனியனே கிடையாது. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, எதுக்காக நீங்கள் ஓட்டு போட்டீர்கள்னு கேட்டா மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று விஜய் அவர்களுக்கு ஒரு கரைஸ்மா, நான் அவருடைய ஃபேன் அப்படின்னு சொல்லி பெண்கள் அதிக அளவில் போட்டிருக்காங்க, இளைஞர்கள் போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் கொங்கு பெல்ட்டில் உள்ள இளைஞர்கள் நிறைய பேர் சீமான் அவர்களுக்கு போட்டிருக்காங்க. மற்ற திராவிட கட்சிகளுக்கும் ஒரு சம அளவில் வாக்குகள் விழுந்திருக்கின்றன. இப்படி ஒட்டுமொத்தமாக நம்முடைய புள்ளி விவரங்கள் படி தாவேகா முன்னிலையில் இருக்கின்றது. தனியாகவே அவர்கள் ஆட்சி அமைக்கின்ற ஒரு நிலை இந்த புள்ளி விவரத்தில் தெரிகின்றது.